அம்மா. ராணி, 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 இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியப்பா. உன்னை மறுபடியும் பார்த்ததும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நல்லபடியா வாழலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியடா. என் மேல இருந்த தப்பெண்ணெல்லாம் உனக்கு போயிடுச்சு அப்படின்னு உன் வார்த்தையால கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. ஆனா இப்படி உயிரை விட்டு தான் எனக்கு நிரூபிக்கணும்னு போயிட்டியாமா ராணி. ஐயோ, ராணிமா, ராணிமா, இது தற்கொலை இல்லை, கொலை. உடலை குத்தி கிழிச்சாதான் கொலைன்னு இல்லை, உணர்வுகளை குத்தி கிழிச்சாலும் அதுவும் கொலைதான். உங்க உணர்வுகளை குத்தனவன், கிழிச்சவன், கொதர்னவன் எல்லாமே நான் தான்மா. ராணியம்மா, அமெரிக்காவில இருந்து நீங்க வந்தப்ப அப்படியே தூக்கிட்டு போய் உங்களை கெடுத்திருந்தா கூட யாரும் என்ன தப்பா சொல்லிருக்க மாட்டாங்க. இந்த உலகமே என்ன மன்னிச்சிருக்கோம். இந்த மன மண்டபத்துல உங்களை போனமாகிட்டுனே எனக்கு மன்னிப்பே கிடையாது ராணியம்மா, மன்னிப்பே கிடையாது. ராணியம்மா, நான் செஞ்ச தப்புக்கு மரண தண்டனை யார் கொடுக்கலனாலும் எனக்கு நானே கொடுத்துக்கணும். அப்பதான் நான் செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தம், பாவங்கள் கழுவப்படும். எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கணும் ராணியம்மா, தண்டனை கொடுத்துக்கணும். போயிட்டீங்களா? நிஜமாவே போயிட்டீங்களா? ஐயோ 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 ராணியம்மா. என்ன மாமா, நீங்க போய் பொம்பளை பிள்ளை துணியெல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப மாறிட்டீங்க மாமா. மாறணும், மாறித்தான் ஆகணும். என் முக்கால்வாசி வாழ்க்கைய தப்பாவே வாழ்ந்துட்டேன். மீதி இருக்கிற கால்வாசி வாழ்க்கையாவது சரியா வாழ்ந்து முடிக்கணும் இல்லையா? கருப்பு சாயத்தை பூசிக்கிட்டு என் வெள்ளை முடிய மறைச்சுக்கிட்டேன். சிவப்பு துணியை போத்தி என் கள்ள முகத்தை மறைச்சுக்கிட்டேன். மனச மறைக்க முடியல, மனச மறைக்கவும் தெரியல. நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உள் மனச மறைச்சிக்க முடியும்னு. முடியல. அது உள்ள இருந்து குத்துது, கொடையுது. அதுக்கு பதில் சொல்ல முடியல. தோத்துட்டேன். அதான் மாறிட்டேன். ஞானம் ரொம்ப லேட்டா பிறந்திருக்கு.
உயிர் போறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சுக்கன்னு கேட்கிற மனுஷன் இல்ல. உயிர் போறதுக்கு முன்னால குறைஞ்சது 2 வருஷத்துக்கு முன்னால அவன் திருந்தி வாழணும். அதுதான் திருப்தியான வாழ்க்கை. பொம்பளை வாடையும் பிடிக்காது, பொம்பளை ஆடையும் பிடிக்காது. பொட்ட ஜென்மமே கெட்ட ஜென்மம் நினைச்சேன். அதனால தான் உங்களை எல்லாம் இழந்து தனிமரமா வாழ்ந்தேன். இப்போ உங்களை எல்லாம் உன்னத ஜென்மமா நினைக்கிறேன். அதனால தான் உங்களோட எல்லாம் சேர்ந்து வாழறேன். மருமகளே, மண்ணுக்கு போறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா இரு தாய். சீதை தன்னை சுத்தமானவ நிரூபிக்கிறதுக்காக அக்னி பிரவேசம் பண்ணா. அவ புனித உடம்பு, அதனால தான் புண்ணாகல. அவளை மாதிரியே நான் அக்னி பிரவேசம் பண்ண முடியாது. அதை விட நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து இனிமே அந்த தப்ப ஜென்மம் முழுக்க செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்து குளிச்சு எழுந்தாலே அது அக்னி பிரவேசம். அன்புக்கு அடிமையாகி ஒரு மனுஷன் திருந்தி வாழ்ந்தாலே அது அக்னி பிரவேசம். ஆண்டவன் சாட்சியா அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்காம வாழ்ந்தாலே அது அக்னி பிரவேசம். நான் தப்பு பண்ணிருக்கலாம், தவறு பண்ணிருக்கலாம், துரோகம் பண்ணிருக்கலாம், துப்பி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இது கூட ஒரு வகையில் அக்னி பிரவேசம் தான். புச்சி புச்சி புச்சி, உன் பேரு பூஜாவா? என் கண்ணு, என் ராஜாஜி. திருந்திட்டம்மா தாத்தா, திருந்திட்டேன். சந்திரா, உன் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நிறைய வெற்றிகள் அடையிறதுக்கு இப்பதான் முதல் படி எடுத்து வச்சிருக்க. இந்த நாடே பாராட்டுற அளவுக்கு வெற்றி பெண்மணின்னு பேரெடுத்த என் பெண்ணுக்கு நாளைக்கே இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு பேரும் புகழும் கிடைக்கணும். ஏன், கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் இந்த அப்பாவோட ஆசை. அதை கண்டிப்பா நீ நிறைவேற்றி வைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அதனால தான் 4-5 வருஷமா இந்த பாராட்டுதல்கள் உனக்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு நினைச்சா ஆணுக்கு நிகரா எல்லா தடைகளையும் உடைச்செறிஞ்சு வளர்ந்து காட்ட முடியும் அப்படின்னு நீ நிரூபிச்சிட்டம்மா. அதை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீ எடுக்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றியடைய என்னுடைய ஆசீர்வாதங்கள்மா. தேங்க்ஸ் பா, போயிட்டு வரேன். போயிட்டு வாம்மா. உயிர் மண்ணில்